வணக்கம் கும்பராசி அன்பர்களே, வாழ்க்கையில் வாழ தகுந்த மாதிரி வாழ்கிறதுக்கு உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு அந்த நிலையை கொடுத்துருது. எப்பவுமே கஷ்டமான நேரத்திலே நல்ல வாழ்க்கை வாழ்கிறவங்க நீங்கள் தான். சொகுசான வாழ்க்கை வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? என்ன கவலை உங்களுக்கு? 4ஆம் இடத்துல இருந்த குரு கனவாக்கு ஸ்தானாதிபதி, லாபாதிபதி, நல்லவர். உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே பார்க்குறாரு? லாபஸ்தானம், ராஜயோகஸ்தானம், உங்கள் ராசியை பார்க்குறாரு. என்ன கவலை உங்களுக்கு? நான் முதவே சொல்லியிருக்கேன். மே 1ஆம் தேதி இந்த வருஷ பலனை சொல்லும்போது, அந்த மே மாத பலனை சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். என்ன கவலை உங்களுக்கு? குரு பயிற்சி வச்சு தான் அதை சொன்னேன். இப்போவும் குரு பயிற்சி நல்ல சாதகமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ஆகையினால பூர்வ புண்ணியத்தில் பலம், குலதெய்வ வழிபாடு, நல்ல லாபங்களை கொடுக்குறார் தொழிலில். உங்கள் ராசியை பார்த்து உடல்நிலையில் இருக்கிற கோளாறுகளை சரி பண்ணுறாரு. அவர் இருக்கிற இடம் பூர்வ புண்ணியத்துக்கு போனதுனால உங்கள் பூர்வ புண்ணிய இடத்துல ஏதோ விசேஷங்களாக பலனை கொடுப்பாரு. பிறந்த இடத்துல விசேஷமான பலனை கொடுப்பாரு. அம்மா வழி உறவுகளால் நல்ல ஒரு உறவுகளை கொடுப்பாரு, ஆதாயங்களை கொடுப்பாரு. என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். இந்த சமயம் கும்பராசிக்காரர்கள் நல்லா வாழ அனுபவிக்க தெரிந்தவர்கள். அதனால் கும்பராசிக்காரங்க நல்லா திருப்தியான வாழ்க்கையை வாழ இந்த குரு அனுகூலம் செய்கிறார். இந்த உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறாரு. என்ன கவலைப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கவலைப்படுற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. எல்லாம் இன்னும் வளர்ச்சி தான். இப்போ குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குற தருணம் வருது, பயன்படுத்திக்கிங்க. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்க இருக்கு, பயன்படுத்திக்கிங்க. மேலும் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை என் அன்னை பகவதி அம்மன் உங்களுக்கு அருள்வாள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.